சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த் ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கொள்ளு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கொள்ளு எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல இந்த கொள்ளுக்கு நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத ஊழசதை மற்றும் கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஊழசதையை குறைக்கிறதோடு மட்டும் இல்லைங்க, உடலுக்கு அதிகமான சக்தியையும் இது கொடுக்கும். நம்மளுடைய எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் இது ஒரு நல்ல வலிமையை கொடுக்கும். அதனால தான் ரொம்ப கடினமான வேலையை செய்யக்கூடிய குதிரைகளுக்கு இந்த கொள்ளை உணவாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. அவங்க எந்த விதத்துலையாவது இந்த கொள்ளை அவங்களுடைய உணவில் வாரத்துக்கு ஒரு 2 அல்லது 3 நாளாவது ரெகுலராக எடுத்துக்கும்போது உடம்பு நல்லா வலிமையாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸை இது சரி பண்ணி கொடுக்கும். உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சி, இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். ஆண்மை சக்தியை நல்லா அதிகரித்து கொடுக்கும். இந்த கொள்ளு பருப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரசமாக வச்சு சாப்பிட்லாம், கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா இந்த கொள்ளு பருப்பை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதில் இருக்கிற அந்த கொள்ளு பருப்பையும் நல்லா மென்று சாப்பிட்றலாம். இல்லைனா கொள்ளை நல்லா வறுத்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். கொள்ளு பருப்பை ஊற வச்ச தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கெட்ட நீர் எல்லாமே வெளியேறிடும். கொள்ளு துவையல், கொள்ளு தோசை, கொள்ளு சுண்டல், இது மாதிரி நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் இந்த கொள்ளை உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 அல்லது 3 நாள் இந்த கொள்ளை தவறாமல் உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. இப்போ கொள்ளு கஞ்சி செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு கொள்ளு பருப்பை நான் கடாயில் சேர்த்துருக்கேங்க. இதை நம்ம வறுத்துக்கலாம். இந்த கொள்ளு பருப்புக்கு பதிலாக நீங்கள் கருப்பு கலரில் இருக்கிற அந்த கருப்பு கொள்ளையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகமும் நம்ம உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடையை குறைச்சி கொடுக்கும். இந்த கஞ்சிக்கு ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொள்ளு நல்லா வறுபட்டு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச பவுடரை ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போவே ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த கொள்ளு கஞ்சியை ரெடி பண்ணி சாப்பிட்றலாங்க. இப்போ இந்த அரைச்ச கொள்ளு பவுடர்லேருந்து ஒருத்தருக்கு தேவையான அளவு கொள்ளு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வெயிட்டை குறைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாதுங்க. ஒருத்தருக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். வெயிட்டு குறைக்கும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெயிட்டை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டாக இருந்தாலும் அதையுமே நம்ம அளவாக தான் எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை சூடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ உடனே அப்போதைக்கு நீங்கள் பவுடரை கரைச்சி அப்படியே நீங்கள் கஞ்சியும் செய்யலாம். இல்லை நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழித்து செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடரை போட்டு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொள்ளு கஞ்சி செய்யலாம். அப்போ அந்த கொள்ளு கஞ்சி குடிக்கும்போது கொஞ்சம் நரன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். கஞ்சி காய்ச்சும் போதே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுருங்க.
அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான கொள்ளு கஞ்சி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி கொள்ளு பவுடரோடவே நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்லி கஞ்சி வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த பார்லி பவுடரும் அரைச்சி வச்சுருப்போம்ல, கொள்ளு பவுடர் 1 டீஸ்பூன், பார்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து ரெண்டையும் சேர்த்தும் நீங்கள் கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சூடான கொள்ளு கஞ்சியில் வந்துட்டு நம்ம நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்தும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொள்ளு கஞ்சியை வந்துட்டு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த டைமில் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொள்ளு கஞ்சியை நீங்கள் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாங்க. இல்லைனா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், இல்லைனா நைட்டுக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலையில் இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக தான் இந்த கொள்ளு கஞ்சியை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எப்பவும் போல் இட்லி தோசையும் சாப்பிட்டுட்டு இந்த கொள்ளு கஞ்சியும் எடுத்துக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த கொள்ளு கஞ்சியோட கூட கொஞ்சம் காய்கறி, கீரையெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சாதம் சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் நைட் டின்னருக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 அல்லது 7 மணிக்குள்ளே இந்த கொள்ளு கஞ்சியை சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதுவும் அளவாக 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடல் எடை குறையும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.